தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஆமேன். இவ்வுலகில் என்னிடத்தில் சமாதானம் இருக்கிறது, வாருங்கள் என்று யாருமே சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. அது மட்டுமல்ல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றும் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இவ்வுலகில் சொல்லி இருக்கிறார். உதாரணமாக, பணம் நிறைய வைத்திருக்கிற ஒருவனால் மட்டுமே பணம் இல்லாதவர்களுக்கு, கேட்பவர்களுக்கும் வட்டிக்கோ கடனாகவோ அல்லது சும்மாவாகவோ தர முடியும். பணம் இல்லாதவன் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? உதாரணமாக, மருத்துவ படிப்பு அதிகம் படித்த ஒரு டாக்டரிடம் சென்று, வியாதி உடையவர்கள் சென்று எனது வியாதி போக என்ன வழி என்று கேட்க முடியும். அந்த டாக்டர், இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் என்னிடம் வாருங்கள் என்றும் அழைப்பார். இன்று நல்ல படிப்பு, பணம், ஐஸ்வர்யம், நல்ல உடல் ஆரோக்கியம் மூலம் சமாதானம் கிடைக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னது இந்த உலகம் தரக்கூடாத அழியாத சமாதானம் ஆகும். இன்று அநேக உலக தலைவர்கள், சபை போதகர்கள் சமாதானம் பற்றி போதிக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் சமாதானமே இல்லை. அவர்களே அந்த மெய் சமாதானத்தை தேடி மலைகளிலும் குகைகளிலும் ஊராய் நடந்தும் அலைகிறார்களே. உலகம் கொடுக்க முடியாத அந்த மெய் சமாதானம் இயேசு கிறிஸ்து ஒருவரிடம் மட்டுமே உண்டு என்று ஏன் நாங்கள் சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்து உலகில் பிறக்கும் முன்பு அவர் சமாதான பிரபுவாக பிறந்தார். இயேசுவின் பிறப்புக்கு சுமார் 740 வருடத்துக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்து விட்டார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவருடைய நாமம் சமாதான பிரபு எனப்பட்டது என்கிறார். மற்றும் கோத்திர பிதாவாகிய யாக்கோபு இயேசுவை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சமாதான கர்த்தர் என்கிறார். மற்றும் இயேசு கிறிஸ்து உலகில் பிறந்தபோது பரமசேனையின் திரள் தோன்றி பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று துதித்தார்களே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பூமிக்கும் சமாதானம், உங்களுக்கும் சமாதானம் தர இயேசு ஒருவரால் மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். ஆமேன். God bless you.